ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு அதாவது லவ் பேர்ட்ஸை காமிக்கிறாங்க. யாரடா சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? லவ் பேர்ட்ஸில் ஒரு பேர்ட்ஸ் வந்து தூங்கிட்டு இருக்குங்க. டப்புன்னு இன்னொரு பேர்ட்ஸ் உள்ள வர டம்ளரை தட்டி விட எழுப்பி விட்டாங்களாம். லவ் பேர்ட்ஸில் ஒன்று கூட தூங்கிட்டு இருந்தால் கூட முழிச்சிருக்கிறதுல தனிமையில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளுங்க. அதாவது ராஜையும் கதிரையும் தாங்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கதிர் குளிக்க போகிறேன், இவங்க கிளம்ப சீக்கிரம் கிளம்பிட்டு வா, நான் உனக்காக வந்துட்டு அயன் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் இந்த பொண்ணு அயன் பண்ணி வச்சிருச்சுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு அயன் பண்ண பொண்ணு கடைசியில் இந்த சட்டை எனக்கு பிடிக்காது, ஒரு முக்கியமான நாள் அன்னைக்கு போட்ட சட்டை, எனக்கு தெரிஞ்சு இவங்க கல்யாணத்தை அன்னைக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எந்த புருஷன் தான் எந்த பொண்டாட்டியை கல்யாண நாள் மறக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, ரொம்ப கொடூரமான நாள்னு தான் சொல்கிறீங்க. அந்த விதத்தில் நம்ம கதிரும் இன்னைக்கு சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி நீ கிளம்பு, நான் சைக்கிளில் கொண்டு போய் விடுறேன்னு சொன்னார். ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் மீனா அப்செட்டாக வர உடனே நம்ம செந்தில் என்ன பண்ணுறாரு, என்னாச்சு மீனா, ஏன் மீனம்மா மீனம்மா உன் கண்களில் ஏனம்மா அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்ல வர, கண்ணீர் ஏனம்மான்னு கேட்டாம்மா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் மிரட்டுறதை பார்த்தோன்னே உங்கள் அம்மா இப்படி பேசினாங்கப்பா, நான் அப்படி பேசிட்டேன்ப்பா அப்படின்றாங்க. சரி நீ பேசினது கரெக்டு, நான் வேணா அம்மாவுக்கு புரிய வைக்கட்டுமா, வேணாண்டா, சொந்த செலவில் சுனியுமே வைக்கக்கூடாது, இந்த இடையில பையனை கொண்டு போய் விட்டோம்னா பிரச்சனை பெருசாகும், அதாவது மாமியாவுக்கும் மருமகளுக்கு பிரச்சனைனா அவங்களே பேசிக்கணும், இந்த பையன் நடுவில் சமாதானம் பண்ணுறேன் வரேன்னாங்கன்னா அவங்களே நாரத முனிவராயிடுவாங்க, எரியிற நெருப்பில் எண்ணெயில் ஊற்றிடுவானுங்க, அவனுங்களை உள்ள விடாதீக, வெட்டி கொள்ளுக, அந்த ரேஞ்சுக்கு போய். இன்னொரு பக்கம் நம்ம நாட்டாமை டீச்சரை காமிக்கிறாங்க. அதாவது சரவணன் வந்துட்டு இனிமேட்டுக்கே ஒன்று பசங்க எல்லாரும் மிஸ்னு கூப்பிடுவாங்கல்ல, நானும் கூப்பிட்டுக்கிட்டுமான்னு கேட்குறாங்க. டே காட்டுப்பூச்சி வேலையை காட்டுறியாடா காட்டு பண்ணி அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் ராஜா காமிக்கிறாங்க. ராஜையும் நம்ம கதின்னு சைக்கிளில் போகிறத பார்க்கணுமே, ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ